வணக்கம். சாண்டில்யனின் ராஜதிலகம். முன்னுரை. ராஜதிலகம் என்ற இந்த நூலை மிகுந்த பணிவுடனும் பெருமையுடனும் உலக மக்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். பணிவுக்கு காரணம் இதன் உட்பொருள் மிக பெரியது என்பது. பெருமைக்கு காரணம் தமிழர்கள் சிற்பத் திறமையை, கலையின் உயர்வை என்னால் கூட சொல்லிவிட முடியும் என்ற துணிவு. ஏனென்றால் இந்த நூல் காஞ்சி கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரத்து கடற்கரை அரங்கன் கோயில் இவ்விரண்டின் நிர்மாணத்தை பற்றியது. அவற்றில் பொதிந்து கிடக்கும் சிற்ப செல்வத்தை பற்றியது. அவற்றை நிர்மாணித்த ராஜசிம்ம பல்லவன் என்ற ராஜ சிற்பியை பற்றியது. அவன் வாழ்விலும் சிற்பக்கலையிலும் கலந்து கொண்ட அவனது இரு ராணிகளான ரங்கபதாகா தேவியையும் மைவழி செல்வியையும் பற்றியது. இந்த நூலுக்கு மகாகவியும் மகதாச்சாரியருமான தண்டியின் காவ்யாதர்சம் என்ற அலங்கார சாஸ்திரமும் அணி செய்கிறது. ராஜதிலகத்தின் கதை ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட இரண்டாவது நரசிம்மவர்மன் தந்தையான பரமேஸ்வரவர்மன் காலத்திலேயே துவங்குகிறது. பல்லவ சக்கரவர்த்தியான பரமேஸ்வரவர்மன் சாளுக்கிய வேந்தனான விக்ரமாதித்தன் படையெடுப்பின் காரணமாக தனது தலைநகரான காஞ்சியை விட்டு ஓடிவிட்டதாகவும், பிறகு விலிந்தை என்ற இடத்தில் சாளுக்கிய மன்னன் நண்பனும் கங்க மன்னனுமான பூவிக்கிரமனால் முறியடிக்கப்பட்டதாகவும், அங்கு தனது குலபூஷணமான உக்ரோதயம் என்ற மாணிக்கத்தை பூவிக்கிரமனிடம் பறிகொடுத்து விட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. காஞ்சி மண்டலத்தை கைக்கொண்ட விக்ரமாதித்ய சத்யாச்சிரயன் உறையூர் வரையில் தமிழகத்தை வெற்றி கொண்டான் என்றும், ஆனால் பரமேஸ்வரவர்மன் ஆந்திர நாடு சென்று படை திரட்டி வந்து பெருவளநல்லூரில் விக்ரமாதித்தனை முறியடித்து சாளுக்கிய நாட்டுக்கு துரத்தி விட்டான் என்றும் வரலாற்றில் காணப்படுகிறது. இந்த வரலாற்று குறிப்புகளை பின்னணியாக கொண்டு ராஜதிலகம் எழுதப்பட்டிருக்கிறது. பரமேஸ்வரவர்மன் புதல்வனான ராஜசிம்ம பல்லவன் சிற்பக்கலை திறனுக்கும், அவன் கைலாசநாதர் கோவிலையும் அரங்கன் கோயிலையும் கட்டியதற்கும், தந்தையின் போர்களில் பங்கு கொண்டதற்கும் சரித்திர சான்றுகள் நிரம்ப இருக்கின்றன. அவன் ஆச்சாரிய தண்டியின் சீடன் என்பதற்கும் கல்வெட்டிருக்கிறது. கைலாசநாதர் கோவில் கல்வெட்டுகளில் அவனுக்கு 2 ராணிகள் இருந்தார்கள் என்பதற்கும், அவர்களில் ஒருத்தியின் பெயர் ரங்க பதாகா தேவி என்றும் கண்டிருக்கிறது. இன்னொரு ராணியின் சிறப்பு கூறப்பட்டிருந்தும் பெயர் அழிந்துவிட்டது. அந்த ராணிக்கு மைவழி செல்வி என்று நான் நாமகரணம் செய்திருக்கிறேன். ராஜசிம்ம பல்லவனுக்கும் சீன சக்கரவர்த்திக்கும் தொடர்பு இருந்ததையும் வரலாறு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அவன் பான் இனத்தார் என்ற திபெத்தியர்களையும் அரேபியர்களையும் வெற்றி கொண்டதாகவும் வரலாறு இருக்கிறது. அவற்றையும் இந்த கதையில் சேர்த்தால் இந்த நூல் இப்பொழுது இருப்பதை விட இன்னும் பெரிய திண்டாகிவிடும் என்ற காரணத்தால் எழுதவில்லை. இந்த நூல் திடமான சரித்திர அஸ்திவாரத்தில் புனியப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிக்குறிப்புகள் ஆங்காங்கு தரப்பட்டிருக்கின்றன. சரித்திரத்தில் பிரம்மாண்டமான பாத்திரங்களான பரமேஸ்வரவர்மன், ராஜசிம்ம பல்லவன், ஆச்சாரிய தண்டி, ஸ்ரீராம புண்ணிய வல்லபர், விக்ரமாதித்தன், பூவிக்கிரமன், ரங்கபதாகா தேவி, மைவழிச்செல்வி, இந்த கடைசி பெயர் மட்டும் என் கற்பனை. ஆகியோர் உங்கள் முன்பு நிற்கிறார்கள். கற்பனை பாத்திரமான யாங் சின்னும் உங்களை கவர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நினைக்கிறேன். தவிர இன்னும் அழியாத வண்ணங்களை 1400 ஆண்டுகளாக தாங்கியுள்ள கைலாசநாதர் கோவிலும், கடல் அலைகள் ஒரு காலத்தில் காலை முத்தமிட்டு கொண்டிருந்த மாமல்லபுரம் அரங்கன் கோவிலும் உங்கள் கண்கள் முன்பு காட்சியளிக்கின்றன. இடையே ஊடுருவி செல்கிறது காதலும் போரும் ராஜதந்திரமும் நிறைந்த ஒரு கதை. என் கதைகளில் எப்பொழுதும் உள்ள ஆழ்ந்த படிப்பில்லாதவர்களுக்கு என் மீது வெளிக்கு வெறுப்பையும் உள்ளுக்கு உவகையும் அளிப்பதும், காவியம் படித்தவர்களுக்கு என் மீது மதிப்பையும் அளிப்பதுமான காதல் சுவை இந்த நூலிலும் இருக்கிறது. அந்த சுவைக்கு மெருகூட்டுகிறது ஆச்சாரிய தண்டியின் காவ்யதர்சம். ஒரு காவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆச்சாரிய தண்டி காவியதர்சத்தில் எந்த கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை சிறிதும் இந்த கதையில் மீறவில்லை. ஐயோ, செக்ஸ் எழுதி விடுகிறான் என்று சிலர் அளப்போகிறார்களே என்ற அச்சத்துக்காக அந்த ரசத்தை சிறிதும் குறைக்கவும் இல்லை. ரசராஜா என்று அலங்கார சாஸ்திரம் குறிக்கும் ரசத்தை குறைக்க நான் யார்? ஆகவே அந்த ரசத்தை எழுதுவதில் சிறிதும் தடங்கள் இல்லாமல் பேனாவை ஓட்டியிருக்கிறேன். என் கற்பனை போகும் அளவுக்கு தாராளமாக வர்ணனைகளையும் காதல் கட்டங்களையும் எழுதியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக எழுத முடியவில்லையே என்ற குறைதான் எனக்கு. ஆனால் சாஸ்திரமிடம் கொடுக்காததால் அளவை மீறவில்லை. இந்த நூலில் வேதாந்தத்தின் பல பகுதிகளையும் அங்கங்கே நிரம்ப தந்திருக்கிறேன். அந்த கால போர் முறைகள், வியூகங்கள் இவையும் கூடியவரை விவரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே குமுதத்தில் படித்திருப்பீர்கள். இப்பொழுது வானதியின் உதவியால் முழு நூலாக படிக்கப் போகிறீர்கள். எனது புத்தகங்களை பதிப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல. அவை பெரிய பெரிய புத்தகங்களாதலால் பணத்தை விழுங்குவதில் இணையற்றவை. அதற்கெல்லாம் சுணங்காது இந்த பெரிய நூல்களை அழகாக வெளியிட்டு வரும் வானதி திருநாவுக்கரசு பாராட்டுக்குரியவர். இதை தொடர்கதையாக வெளியிட்ட குமுதத்துக்கும் புத்தகமாக வெளியிட்டுள்ள வானதிக்கும்
என் நூல்களை விடாது பிடிவாதத்துடன் படித்து வரும் தமிழ் மக்களுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். சாண்டில்யன். இவர் சொல்லியிருக்கிற மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோவில், மாமல்லபுரத்து கடற்கரை அரங்கன் கோவில் இதை எப்படி நிர்மாணித்தாங்க அப்படிங்கிறதையும், இதை கட்டின ராஜசிம்ம பல்லவன் அப்படிங்கிற ஒரு ராஜ சிற்பியை பற்றியும் நம்ம அடுத்த நாவலில் பார்க்கலாம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, ஆதரவு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.